ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 வீடியோ வந்து இந்த புத்தகத்தை பற்றி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை பற்றி இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா வந்து இந்த புத்தகம் வந்து IAS பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த புத்தகமாக தான் வந்து இந்த புத்தகம் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் வீடியோவோட தொடர்ச்சி தான் வந்து இந்த வீடியோ. அந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன விஷயமா சொல்லிடுறோம். ஏன்னா இந்த ஒரு பகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து 2 சாப்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அது என்னென்னா வந்து பெண்களுக்கு நடந்த வன்கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சார்ந்து வந்து நிறைய வன்கொடுமைகள் வந்து ஒரு டைத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு அதுக்கு முன்னாடிலாம் அதை வந்து ஒரு 3 முக்கியமான வன்கொடுமைகளை வந்து அதை போராடி அதை வந்து தடை சட்டம் கொண்டு வந்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அந்த 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து சதி கொடுமை அப்படின்றாங்க. சதி கொடுமை அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு வன்கொடுமை தடை சட்டம் வந்து என்ன அப்படின்னா வந்து சதி கொடுமை அப்படின்றாங்க. அந்த சதி கொடுமை அப்படின்னா வந்து நம்ம வந்து உடன்கட்டை ஏறுதல்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த இது வந்து இருந்திருக்கு. அது வந்து சதி கொடுமை அப்படிம்பாங்களாம். அதாவது கணவன் வந்து இறந்துட்டா மனைவி வந்து அந்த நெருப்பில் வந்து தள்ளி சாகடிச்சிருவாங்களாம். இன்னொன்று வந்து மனைவிக்கு வந்து உடன்பாடு இல்லைனாலும் அதை வந்து பண்ணுவாங்களாம். ஏன்னா அப்படி மனைவி வந்து அந்த மாதிரி நெருப்பில் உளுந்து எரிஞ்சு செத்தாதான் வந்து இறந்து போன கணவன் வந்து சொர்க்கத்துக்கு போவார், இல்லைன்னா அவர் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சா. அதனால் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து அந்த மாதிரி வந்து கொண்டுகிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதை வந்து அந்த டயத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆளுங்க அந்த பிரிட்டிஷ் பீரியட்லாம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏகப்பட்ட பேர் அதை பார்த்து அவங்களோட வரலாற்று குறிப்புகளை வந்து எழுதியிருக்காங்களாம். அதில் முக்கியமாக வந்து அந்த 3 சட்டத்தில் வந்து இது ஒன்று சதி கொடுமைன்றது. 2வது வந்து சின்ன சின்ன அந்த பால் மனம் மாறாத பிள்ளைங்களுக்கு கூட வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒன்று. 3வது வந்து தேவதாசி முறை ஒழிப்பு. இந்த மாதிரி வந்து இந்த 3 தடை சட்டங்கள் கொண்டு வந்தவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதாவது இந்திய வரலாற்றிலே வந்து இந்த ஒரு 3 தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் வந்து வரலாறு சொல்லுதான். இந்த 3ல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சதி அப்படின்றத மட்டும் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியுமே இந்த பகுதியில் இருக்குது. மீதி உள்ள அந்த பாலுணர்வு மாறாத பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதும் தேவதாசி முறை ஒழிப்பும் சேர்த்து தான் வந்து இந்த ஒரு பகுதியில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த சாப்டரில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா வந்து அந்த சதி கொடுமை அந்த இது இருக்குல்ல, அதை பற்றி வந்து சின்னதாக வந்து ஓவர்வியூ மட்டும் சொல்லிவிட்டு அதை எப்படி வந்து சட்டம் ஏற்றி அதை நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்றத வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவுமே வந்து அந்த சதி கொடுமையை வந்து நேரில் சில பேர் பார்த்து குறிப்பு எழுதியிருக்காங்க. என்னென்னா வந்து 1823ஆம் ஆண்டு பேனி பார்க்ஸ் என்ற வெள்ளைக்கார பெண் தன் கண்ணால் கண்ட காட்சி ஒன்றை இப்படி விவரிக்கிறான்னு சொல்லிட்டு 1823ஆம் வருஷத்தில் வந்து பேனி பார்க்ஸ் அப்படின்ற ஒரு வெள்ளைக்கார பெண் வந்து தன்னோட கண்ணால் பார்த்துருக்காங்க. அந்த 1800 அந்த காலகட்டங்கள்லாம் வந்து என்ன நடந்திருக்குன்னா கங்கை அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கணவனை வந்து எரிச்சிருக்காங்க. அப்போ வந்து மனைவி அவங்கள வந்து நெருப்பில் தள்ளி விட்டுருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வந்து நெருப்பில் தள்ளி விடுறது வந்து விருப்பமே இல்லையா. ஆனாலும் வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நெருப்புக்குள்ளே போய் விழணும், நீ வந்து சாகணும், அப்போ தான் வந்து உன்னோட புருஷனுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி தள்ளி விட்டுருக்காங்க. அந்த பொண்ணு போகவே இல்லையா, பயந்துக்கிட்டு நெருப்புனால நடித்தா. ஏன்னா அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசு பொண்ணா. இவர் வந்து கொஞ்சம் முதியவரான், இறந்து போயிட்டாராம். முதுமை தாங்காமல் போய் தள்ளி விட்டோன்னு அந்த பொண்ணு வந்து நெருப்பில் விழுந்துருச்சான். அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிட்டு சரி போயிடுச்சான். சரி சாதி சம்பிரதாயம் அந்த நம்பிக்கையெல்லாம் சொல்கிறாங்களே, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நெருப்புக்குள்ளே விழுந்து நெருப்பு தாங்காமல் மறுபடியும் எந்திரிச்சு வெளியில் ஓடி வந்திருக்கு. அங்கே உள்ளவங்கள வந்து மறுபடியும் நெருப்புக்குள்ளே தள்ளி விட்டுருக்காங்க. 2வது தடவை ஓடி வந்திருக்கு, மறுபடியும் தள்ளி விட்டுருக்காங்க. 3வது தடவை வந்து அந்த பொண்ணு தாங்காமல் கத்த முடியாமல் வந்து அங்கேருந்து ஓடி வந்து கங்கை ஆற்றுல வந்து இறந்து போயிடுச்சான். இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும், இப்படி பண்ணால் வந்து அங்கே உள்ள நீதிபதிகிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணுமா. நீதிபதிகிட்ட போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவங்க கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்களாம். நீங்கள் வந்து கொடுக்கலன்னா நாங்கள் வந்து இங்கேயே வந்து தீ குளிச்சுட்டு உங்கள் ஆஃபீஸ் உங்கள் வீடு முன்னாடி தீ குளிச்சு நாங்கள் இறந்துருவோம், நீங்கள் இதை கொடுத்து தான் ஆகணும், எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதை கொடுக்கலன்னா இவளோட கணவர் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி நீதிபதிகிட்ட கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஒத்துக்கவே இல்லையா. அவர் ஒத்துக்காமல் தான் வந்து இந்த இதை மறுபடியும் இவங்க வந்து கங்கையில் போய் நிறைவேற்றிருக்காங்க. அப்போ இவங்க வந்து 3 வாட்டி வந்து தள்ளி விட்டு அதுக்கு மேலே தாங்க முடியாது மறுபடியும் வந்து கங்கையிலே வந்து உழுதுட்டாங்களாம். அந்த நெருப்புலேருந்து ஓடி வந்து கங்கை அந்த தண்ணியிலே உழுதுட்டாங்களாம். விழுந்து வந்து நிறைய காயங்களோடு எதிர்த்தவொடனே வந்து மறுபடியும் அவங்க வந்து நீ வந்து இப்படி தப்பு பண்ணிட்ட, உன் புருஷன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பொண்ணை வந்து மறுபடியும் வற்புறுத்தி தள்ள வந்தப்போ அந்த நீதிபதி வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றினாராம். இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து கடவுள்கிட்ட இருந்து ஒரு மறுவாழ்வு கிடச்சிருக்கு, அந்த பொண்ணு வந்து விழுந்துருச்சு, அதனால் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அவர் சில அடிப்படை வசதிகள் செஞ்சு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றினாராம். பட் இருந்தாலும் வந்து அந்த சமயம் சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்களாம் வந்து நீங்கள் வந்து எங்களோட நம்பிக்கையில் நீங்கள் எப்படி தலையிடலான்னு சொல்லி அவங்க அந்த வக்கீலுக்கு அந்த நீதிபதிக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்து ஆரம்பிச்சிச்சா. அந்த பொண்ணுக்குமே வந்து நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்துச்சு. அதனால் வந்து அந்த நீதிபதி என்ன பண்ணாருன்னா அந்த பொண்ணே வந்து வேறு ஒரு ஊருக்கு போக சொல்லி அங்கே அடிப்படை தேவைகள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து நீ எங்கே வாழுமா அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த அளவுக்கு வந்து எதிர்ப்பு
ஊழல் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தேன்னு சொல்லி ஒரு வெளிநாட்டுக்கார பெண் வந்து குறிப்பில் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த சதி கொடுமை வந்து ரொம்ப ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை எப்படி அதை அழிக்கிறதுக்காக எப்படி ட்ரை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சொல்கிறாங்க. அதுமாதிரி வந்து சதி பற்றி விரிவான கட்டுரை ஒன்று 1785 கல்கத்தா கெஜெட் பத்திரிகையில் வெளியாகி பலத்த வாத பிரவாதங்களை ஏற்படுத்தியது. வில்லியம் வார்ட் என்ற மதபோதகர் சதியிலிருந்து தான் காப்பாற்றிய இளம்பெண்ணை பற்றி கடிதம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். 1779 கல்கத்தாவுக்கு வந்த ஓவியர் பல்தசார் சோல்வீன்ஸ் என்பவர் சதியை நேரடியாக கண்டு ஓவியம் வரைந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பேர் வந்து பெண்களை காப்பாற்றினது நான் வந்து ஒரு சதி கொடுமையிலேருந்து ஒரு பெண்ணை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காராம். இன்னொருத்தவர் வந்து அந்த சதி கொடுமையினால் அந்த பெண்ணை வந்து தள்ளுறதை வந்து வரைபடமே வரைஞ்சிருக்காரு. இந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து அந்த டேரில் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு 1700 அந்த காலகட்டங்களில் இதெல்லாம் வந்து 1785 1799 இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து சட்டமாக கொண்டு வரதுக்கே வந்து 1800க்கு மேலே ஆகியிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு 100 வருஷமாக வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து என்ன இந்தியா மேலே சொன்னாங்களா, இந்த மாதிரி பத்திரிகையில் நிறையா இந்தியா பற்றி நியூஸ் வர ஆரம்பிச்சோன்னே வெளிநாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களா, வந்து நீங்கள் வந்து பாரத நாடுன்றீங்க, தாய்க்கு வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க பாரத நாடு அப்படின்றீங்க, ஆனால் பெண்களையே வந்து நீங்கள் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் பாரத நாடுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மேலே வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு குரல்களுமே வந்து வர ஆரம்பிச்சிச்சான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒன்றா வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வந்து தடை சட்டம் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாலும் அது முழுமையாக பண்ண முடியல அப்படின்றதுமே வந்து அடுத்தடுத்து வரலாறாக வந்து சொல்கிறாங்க. அலெக்சாண்டருடன் இந்தியாவுக்கு வந்த கிரேக்க வரலாற்று அறிஞர் அரிஸ்டோபுலஸ் சதியை நேரில் கண்டதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். தட்சசீல நகரில் இறந்து போன கணவருடன் நெருப்பில் இறங்கி உயிர்விட்ட பெண்ணை பற்றி அவரது நாட்குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார். அதிலும் கிழவனுக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட 7-8 வயது சிறுமிகள் கூட சதிக்கு உள்ளாகி உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கின்றன சொல்லிட்டு நிறையா பேர் வந்து குறிப்பு எழுதியிருக்காங்களா. கிட்டத்தட்ட வந்து 7-8 வயசு நிரம்பின சின்ன பிள்ளைங்களாம் வந்து முதியோருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களாம். முதியோர் வந்து அந்த வயது மூர்ப்புனால வந்து இறந்து போயிடுவாராம். அந்த 7-8 வயசு பிள்ளைங்களே வந்து நெருப்பில் தள்ளிவிட்டு கொள்ளுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கா. இதுக்கப்புறம் வந்து அந்த 12ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து நம்ம முற்றிலும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதையுமே இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த சதிக்கு ஆப்போசிட்டாக வந்து போராட்டங்கள்லாம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா வந்து 12ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ரொம்ப ரொம்ப மேலோங்கி தொடங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து சதியை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும் அப்படிம்பாங்களாம். அதுலேருந்து தப்பிச்சு ஓடுற பொண்ணை வந்து பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் நெருப்புக்குள்ளே போடுறது, அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சு ஓடுற பொண்ணை வந்து பிடிச்சிட்டு வந்து தண்டனை கொடுக்குறது. அது எப்படி நீ தப்பிச்சு ஓடலாம், இது வந்து நம்மளோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அது மாதிரி வந்து சில சதி வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்கள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்களாம், உனக்கு வந்து ஓகேவா நெருப்பில் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து கணவன் இறந்துட்டா நீ நெருப்பில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாகவே வந்து அதை வந்து மூட நம்பிக்கையாகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதையுமே இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஐரோப்பியர்கள் அவங்க வந்தவனே தான் வந்து எதிர்ப்பு உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக கிளம்புச்சு அப்படின்றாங்க. அதுவே வந்து இந்த சதி கொடுமைகள் வந்து அந்த பாபர், அக்பர், அவுரங்கசீப் காலகட்டத்தில் கூட வந்து இருந்திருக்கான். பாபர் காலகட்டத்தில் வந்து இது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து இந்துக்களோட ஒரு நம்பிக்கை, இல்லை வந்து நீங்களாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறனால பாபர் ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அக்பர் ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடை பண்ணாங்களா. அதாவது வந்து நீங்கள் போலீஸ்காரங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாதுன்னு. அதுவுமே வந்து சில பேர் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட வந்து பர்மிஷன் வாங்காமல் அவங்களுக்கு வந்து சில லஞ்சமும் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அவுரங்கசீப் காலகட்டத்தில் வந்து இது முற்றிலுமாக வந்து தடை பண்ணிட்டாங்களாம். பட் இருந்தாலுமே வந்து போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுத்தும் போலீஸ்காரங்களுக்கு தெரியாமையும் வந்து நிறையா அந்த சதி கொடுமைகள் வந்து நடந்துகிட்டு இருந்ததுக்கு நிறையா பெண்களை வந்து நெருப்பு பிடிச்சி தள்ளிட்டு தான் இருந்திருக்காங்கன்றத அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஐரோப்பியர்கள், போர்ச்சுகீசியர்கள் அவங்களோட காலகட்டங்கள் அவங்களாம் இங்கே வந்தப்போ தான் வந்து இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து உருவாச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குரல்கள்லாம் வந்து இதுக்காக ஆப்போசிட்டாக வந்துச்சு அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஐரோப்பியர்களின் வருகைக்கு பிறகு சதி சடங்கு குறித்து கடுமையான எதிர்வினைகள் உருவாக தொடங்கின. 1515 போர்ச்சுகீசியர்கள் தங்களது ஆட்சியின் கீழ் இருந்த கோவாவில் சதியை முழுமையாக தடை செய்தனர். பிரெஞ்சு மற்றும் டச்சுக்காரர்களும் தங்களது ஆளுகையின் கீழ் இருந்த பகுதியில் இந்த முறையை தடை செய்தனர். ஆனால் டேனிஷ் கம்பெனி தரங்கம்பாடியில் சதியை தடை செய்யவில்லை. 18ஆம் நூற்றாண்டு வரை சதிக்கு ஆதரவாக பெரும்பான்மை மக்கள் இருந்தனர். அதை புனித சடங்காகவே கருதினர். தமிழகத்தில் சோழர் காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் அதிகமாக இருந்தது பற்றி சான்றுகள் கிடைத்துள்ளன்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி சதி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து உடன்கட்டை ஏறுதலுமே இருந்துச்சு. சோழர் காலத்திலே வந்து நிறைய சான்றுகளுமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி வந்து முற்றிலுமே தடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1832 தான் வந்து இதுக்கு தடை சட்டமே வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல வருஷமாக வந்து நிறைய நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்கிறது தான் இங்கே வந்து சொல்கிறாங்க.
ஜூகி என்ற நெசவாளர்கள் இனத்தில் உயிரோடு எதிர்ப்பதற்கு பதிலாக பெண்ணை கணவனோடு சேர்த்து மண்ணுக்குள் புதைத்து விடும் வழக்கம் இருந்தது. இது பற்றி ரிஸ்லே தனது வங்காள பழங்குடியினர் பற்றிய தனது நூலில் எழுதியிருக்கிறார். சதியை ஒழிப்பதில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்தியிருக்கின்றனர். 1798 கல்கத்தா நகரில் மட்டும் சதியை தடை செய்து சட்டம் நிறைவேற்றினர். இதற்கு கல்கத்தா மயானத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்த சதி சடங்குகளே காரணம். ஓராண்டில் வங்காளத்தில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்தியாவில் ஆண்டுக்கு 125 பெண்கள் சதியில் உயிரை இழந்தனர் என்கிறது புள்ளி விவரம்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டுமே வந்து 8125 பெண்கள் வந்து சதினால் வந்து உயிரிழந்திருக்காங்க. அவங்கள வந்து நெருப்பில் தள்ளி கொண்டிருக்காங்க. இந்த ஒரு நம்பிக்கையினால் இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப முற்றிலும் ஒழிப்பதற்காக வந்து அந்த கவர்னர் பெண்டிங் அவர் தான் வந்து இதுக்கு வந்து முதல் ஆரம்பமாக இருந்திருக்காரு. 1829 வங்காள கவர்னர் பெண்டிங் சதியை முற்றிலும் ஒழிப்பதற்கான சட்டத்தை முன்மொழிந்தார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வங்காளத்தின் பிரபுகள் இங்கிலாந்து அரசிடம் மேல்முறையீடு செய்தனர். ஆனால் 1832 தடை சட்டம் அமல்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு 1832 தான் வந்து தடை சட்டம் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமே வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 1987 தான் வந்து அதுக்கு ஒரு முடிவே வந்துச்சு அப்படின்றது தான் வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பேர் இறந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட வந்து 1832 வந்து தடை சட்டம் வந்தாலும் அது வந்து 1987 தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆனால் 1832 தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. வங்காளத்தில் சதி ஒடுக்கப்பட்ட போதும் அது பிற சமஸ்தானங்களிலும் சிற்றரசர்களின் ஆளுமையில் இருந்த பகுதிகளிலும் தொடர்ந்து நடைமுறையில் தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னதான் வந்து தடை சட்டம் வந்து 1832 வந்து கொண்டு வந்தாலும் சில சமஸ்தானங்கள்லையும் சில பிரபுகளின் அந்த ஒரு அவங்களோட கீழே உள்ள பிரபுகளோட இடங்களில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதை வந்து முற்றிலும் அமல்படுத்த முடியலையா. சில பேர் வந்து போலீஸ்ட்டு லஞ்சம் கொடுத்து பண்ணாங்க. சில பேர் வந்து அந்த அரசுக்கு மன்னர்களுக்கு வந்து தெரியாமையும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. என்னதான் வந்து தடை சட்டம் வந்தாலும் அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து முற்றிலுமாக தடை செய்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதுதான் வந்து முக்கியமாக இதில் தொடர்றாங்க. பரோடா மன்னரின் மனைவியான சிம்னாபாய் சதிமுறையை ஒழிப்பதற்காக 1875 முதல் தீவிரமான இயக்கத்தை நடத்தினார். அகில இந்திய பெண்கள் மாநாட்டில் சதி குறித்து இவர் ஆற்றிய உரை மிக முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அந்த சிம்னாபாய் அப்படின்றவங்க வந்து சதி குறித்து வந்து பெரிய ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அப்போ தான் வந்து அந்த வில்லியம் பெண்டிங் 1829 வந்து என்னதான் வந்து ஒரு சட்டம் இயற்றினாலும் 1987 ஆண்டு இந்திய அரசு இந்த சட்டத்தில் பல மாற்றங்களை செய்து அமல்படுத்தியது. இதன்படி சதிமுறை தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 1829 வந்து என்னதான் வந்து அந்த வில்லியம் பெண்டிங் வந்து தடை சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இதை வந்து 1987 வந்து இந்திய அரசு வந்து இதில் நிறையா தடை சட்டத்தில் வந்து நிறைய மாறுதல்கள் பண்ணி அதை வந்து முற்றிலுமாக வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி வந்து சதிமுறையை வந்து யாரெல்லாம் வந்து அமல்படுத்துகிறாங்களோ அதாவது சதிமுறையை வந்து என்னதான் வந்து இந்த சட்டம் இயற்றி அமல்படுத்தினாலும் அதை யாரெல்லாம் வந்து கண்டுக்காமல் இல்லை நாங்கள் இன்னுமே வந்து அந்த நம்பிக்கை எங்களுக்கு மூட நம்பிக்கைப்படி நாங்கள் வந்து கணவன் இறந்தால் மனைவியை வந்து நெருப்பில் தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே வந்து கொலை வழக்கு வந்து பதியணும் அப்படின்னு சொல்லி புதிய சட்டமே வந்து வழிவகுத்தாங்களாம். அதனால தான் வந்து குறைஞ்சிச்சான். இல்லைனா வந்து அசால்ட்டாக வந்து அதை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்களாம். கணவன் இறந்தால் மனைவியை வந்து நெருப்பில் தள்ளிக்கிட்டே தான் இருந்தாங்களாம். அது சின்ன வயசு பொண்ணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வயசு பொண்ணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ இது நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களாம். பட் எப்போ வந்து அப்படி பண்ணுறவங்க மேலே வந்து கொலை வழக்கு பதியப்படும் சொன்னோன்னே வந்து நிறையா அது ஸ்டாப் ஆச்சு அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க. இந்த சட்ட திருத்தம் செய்யப்படும் வரையில் இந்தியாவில் கண்ணுக்கு தெரியாமல் சதி கொடுமைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. சதிமுறை பெண்ணை உயிரோடு எரித்தது என்றால் வாழும்போதே அவளை முடக்கியது பாலிய விவாகம் சொல்லிட்டு முடிஞ்சளவு வந்து இந்த 1987 வந்து இது வந்து முற்றிலுமாக வந்து முடங்கிருச்சு அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெண்டு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த குழந்தை திருமணம் அந்த பாலிய வயதில் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, ஏகப்பட்ட பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த பாலிய வயதில் வந்து யாரெல்லாம் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்றத பற்றி இங்கே ஒரு பதிவே சொல்கிறாங்க. என்னென்னா வந்து 1921 விதவையான பெண் குழந்தைகளில் அதாவது சின்ன வயசுலேயே வந்து சின்ன பிள்ளைங்க கல்யாணம் வச்சுருக்காங்களா அவங்க வந்து மூத்த வயசாக இருக்காங்க. அவங்க வந்து இறந்து போனோன்னா வந்து இங்கே மனைவிகள் வந்து என்ன பண்ணுறாங்க விதவைகள் ஆயிடுறாங்க ரொம்ப சின்ன வயசுல. அந்த மாதிரி வந்து சின்ன வயசில் விதவைகள் ஆனவங்களோட ரெக்கார்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 1921 விதவையான பெண் குழந்தைகளில் 1 வயதுக்கு உட்பட்டவர்கள் 612 பேர், 1 to 2 வயது வரையிலான விதவை
குழந்தைகளின் எண்ணிக்கை 498. 2 to 3 வயதுக்குள் இருந்த விதவை குழந்தைகளின் எண்ணிக்கை 1280. 3 to 4 வயது வரை இருந்தவர்களின் எண்ணிக்கை 2863. 4 to 5 வயது வரையில் ஆன குழந்தைகள் 6758. 5 to 10 வயது வரையில் இருந்தவர்கள் 12016. பாலியல் விவாகத்தின் விளைவு எப்படி இருந்தது என்பதற்கு இந்த புள்ளி விவரமே சாட்சின்னு சொல்லிட்டு, அதாவது 4 வயசு 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு பிள்ளைங்களாம் வந்து விதவியாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாலிய வயதிலே வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறதுனால வந்து அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. கணவன் வந்து ரொம்ப வயசாகிட்டு பாலிய வயதிலே வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிடுறாங்களா, அவங்க இறந்து போய் அதாவது 5 வயசு 6 வயசு 7 வயசில் வந்து விதவை ஆகியிருக்காங்க. அந்த ரெக்கார்டுமே வந்து இதில் இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி இப்படி இறந்து போனவங்கலாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி விதவைகள் ஆக்கப்பட்டவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஒரு தடை சட்டம் கொண்டு வராங்க. அதுதான் வந்து இந்த பாலிய வயது திருமணம் தடை சட்டம். அது கொண்டு வந்தவங்க யார்? அதுக்கப்புறம் வந்து தேவதாசி முறை தடுப்பு சட்டம் அதை கொண்டு வந்து யாரை சொல்லிட்டு இந்த 2 இதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதை பற்றியுமே வந்து அந்த வரலாறு போட்டு அதை வந்து யார் ஒழிச்சாங்க, அப்புறம் தேவதாசி முறையை வந்து எப்படி ஒழிச்சாங்க அப்படின்றத வந்து அடுத்த ஒரு பகுதியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். 2 பகுதியை பார்ப்போம். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. அவ்வளோ வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக இருக்குது. நன்றி.